ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அப்படின்னா செம்பருத்தி வச்சு எப்படி டீ போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் இதுக்கான ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி டீ, அதாவது செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பெட்டல்ஸை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பெட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் தண்ணி. ஒரு லெமன் எடுத்துக்கலாம். அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட சைட்ஸ்லலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டயத்தில் நம்ம செம்பருத்தியை எடுத்து போட்டுடலாம். செம்பருத்தி பூ எடுத்து போட்டுக்கலாம். இது கலர் மாறுற வரைக்கும் அந்த தண்ணி அதில் கொதிக்கணும். இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போவே கலரை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதித்து நல்லா இன்னும் வெள்ளையாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலரை பார்க்கும்போது பிளாக் கலராக ஆகும். ½ லெமனை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். பார்த்திங்களா எப்படி கொதிக்குதுன்னு? அப்படியே அந்த செம்பருத்தியோட கலர் எல்லோ கலராக மாறுது. இன்னும் இது கொதிக்கணும். இப்போ இந்த டயத்து போல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் லைட்டாக சேர்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப புளிக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த சுகரும் கலையிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு லெமன் பத்தலை, ஸோ அதனால் நான் லெமன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட செம்பருத்தி டீ. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துக்கு ரொம்ப சுட சுட கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? மழை காலத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சுட சுட ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.